இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்டோட சாப்டர் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ஸ் பற்றி, அதோட வேரியஸ் ஜென்ரேஷன்ஸ் பற்றி, அப்புறம் என்னென்ன பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும், நெக்ஸ்ட் அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், பூட்டிங்னா என்னங்கிறத பற்றியும் நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டு டூ யூ நோ என்ன ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்டீரியர் 1 மார்க் அப்படிங்கிறது எப்போவுமே எதுலேருந்து வரும்னா டூ யூ நோவில் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ டூ யூ நோவை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யார்? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சார்லஸ் பாபேஜ் அப்படிங்கிறவங்க தான் யார் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். அவங்க என்னத்தை இன்வென்ட் பண்ணாங்கன்னா, அனாலிட்டிக்கல் இன்ஜினுங்கிற கான்செப்டை தான் அவங்க எப்போ இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா 1837 அவங்க இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனாலிட்டிக்கல் இன்ஜினுங்கிற கான்செப்டில் என்ன இருக்குன்னா ALU, அதாவது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டுங்கிறத பற்றி நம்ம இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோலுங்கிறத பற்றி இருக்கும். IM, அதாவது இன்டகிரேட்டட் மெமரியை பற்றி ஒரு கான்செப்டாக ஃபுல் கான்செப்டாக என்ன பண்ணியிருக்காங்க, அனாலிட்டிக்கல் இன்ஜினுங்கிறத வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டரோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் seen around us in all space of life in the field of education, research, travel, tourism, weather forecasting, social networking and e-commerce etc. அதாவது நம்ம கம்ப்யூட்டருங்கிறது எல்லா ஃபீல்டுலேயும் நம்ம இப்போ என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போனாலுமே டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எது தான் வச்சுருக்காங்க, ஸோ கம்ப்யூட்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க, எஜுகேஷன் ஃபீல்ட்லேயும் சரி, ரிசர்ச்லேயும் சரி, ட்ராவல், டூரிசம், வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே என்ன தேவை, இப்போ கம்ப்யூட்டர் தேவையாக இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் ஹாவ் நவ் பிகம் அ இன்டிஸ்பென்சிபிள் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அதாவது நம்மளோட லைஃப்பில் ரொம்ப எசென்ஷியலான ஒரு பார்ட்டில் என்ன இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. Their accuracy and speed of performing a job, it is truly remarkable. அதாவது நம்ம கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறோன்னா அது எதனால வந்து ரிமார்க்கபிளாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட ரிசல்ட்டை எப்படி கொடுக்குது, அக்யூரேட்டாக கொடுக்குது. இதுதான் ஆன்சர்னு என்னால் என்ன பண்ண முடியுது, அக்யூரேட்டாக பண்ண முடியுது. நான் ஒரு சொல்யூஷனுக்காக வெயிட் பண்ணாமல் அதோட ஸ்பீடு எப்படி இருக்குது, ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்கிறதுனால நம்மளை ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர் இந்த ஒரு ரிமார்க்கபிளான இடத்துல இருக்குது. Today, no organization can function without a computer. In fact, various organizations have become paperless. இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் என்ன இருக்குது, கம்ப்யூட்டர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ பேப்பர் கூட இல்லாமல், அதாவது பேப்பர்லெஸ்னால் என்ன, ஒரு டேட்டாவை நான் வந்து பேப்பரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், பேப்பரில் நான் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி வைக்கிறேன்னு இல்லாமல், ஸோ பேப்பர்லெஸ்ஸாகவே பேப்பர்லெஸ்ஸாக ஆகி ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, கம்ப்யூட்டர்லேயே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேங்கிற மாதிரி இப்போ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா நெக்ஸ்ட் பாரு, கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் evolved over the years from a simple calculating device to high speed portable computer. ஸோ நான் எதில் ஆரம்பித்தேன், சிம்பிளாக நான் கால்குலேட் பண்ணுற டிவைஸில் ஆரம்பிச்சு இப்போ நான் போர்ட்டபிள், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியுது, எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நான் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கேன். The growth of computer industry started with the need for performing fast calculation. நீர்னா என்ன தேவைப்பட்டுச்சு, எனக்கு கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சது தான் வந்து ஸோ கம்ப்யூட்டரோட க்ரோத். த மேனுவல் மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டிங் வாஸ் ஸ்லோ அண்ட் ப்ரான் டு எரர். அதாவது நான் மேனுவலாக ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். கம்ப்யூட்டர் நம்ம வந்து என்ன பண்ணும்போது, கம்ப்யூட்டரோட நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கும், ஸ்லோவாக வந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கால்குலேஷன் என்ன இருக்கும், சம்டைம்ஸ் எரர் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. எரர்னா என்ன, ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ attempts were made to develop fast calculating devices. The journey started from the first known calculating device, abacus, which has led us to today extremely high speed calculating devices. ஸோ நான் அந்த கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணது தான் ஃபஸ்ட்டு என்ன, ஒரு டிவைஸ் எனக்கு தேவை அப்படின்னு ஆரம்பிச்சது தான் எதுலன்னா அபாக்கஸில் நான் ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பித்து நான் இதில் வந்துட்டேன், ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான ஹை ஸ்பீடில் என்னால் கால்குலேட் பண்ணுற அளவுக்கு நான் கம்ப்யூட்டர் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ட்ரொடக்ஷன். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் தேவைப்படுது, பேப்பர்லெஸ்ஸாக கூட இருக்குது. நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து கம்ப்யூட்டர் இல்லாமல் இல்லை. ஸோ ஆரம்பித்தது இதுலன்னா அபாக்கஸில். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கில் கொடுத்துருக்காங்க. Next,
ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான 5 மார்க் தான் என்னன்னா ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். சரிங்களா? ஸோ இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஜென்ரேஷன் இல்லாத கொஷினே இருக்காது. மோஸ்ட்லி ஜென்ரேஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா காம்போனன்ட்ஸ் ஒரு கொஷின் இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வரும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணோம், எந்த மாதிரிலாம் கம்ப்யூட்டர் தாண்டி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பாரு, ஃபஸ்ட்டு என்ன ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட பீரியட் கொடுத்துருக்காங்க பார் 40 to 56. ஸோ இந்த பீரியடில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸ் ஆயிருக்கு. என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேக்கம் டியூப்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து 1 மார்க் பா. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன காம்பனன்ட்ஸ், தேர்ட் ஜென்ரேஷனில் என்ன காம்பனன்ட்ஸுங்கிறதுல 1 மார்க்கில் வரும். ஓகே? ஸோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சா, பிக்காக ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதோட பவர் நிறைய இழுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பவர் நிறைய இருக்கிறதுனால ஹீட் ஆகும் இல்லையா? ஸோ ஹீட் ஆகிறது மூலமா malfunction, ஸோ உள்ளார பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாரு, மிஷின் லாங்குவேஜ்ங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை நான் யூஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜை நான் க்ரியேட் பண்ணேன்னா, அதாவது பைனரி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்லா தெரிஞ்சுக்க. ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை நான் யூஸ் பண்ணுறேன் அந்த கான்செப்டில் அப்படின்னு நான் பேர் எடுத்துட்டேன்னா அதுக்கு பேர் என்னென்னா பைனரி. ஓகேவா? ஸோ பாருங்க, நான் எழுதுறேங்க. ஸோ பைனரி அப்படிங்கிறப்ப நான் எதை யூஸ் பண்ணுவேன்னா 0 and 1s. ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை நான் யூஸ் பண்ணி நான் எப்போ க்ரியேட் பண்ணுறனோ அதுக்கு பேர் தான் என்னென்னா மிஷின் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் ஜென்ரேஷனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் பீரியட் வந்து 56 to 64 காலகட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட காம்பனன்ட்ஸாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஸ்மாலராக இருந்துச்சு. ஸோ ஸ்மாலராக இருக்கவும் எனக்கு லெஸ் ஹீட்டும் லெஸ் பவரும் தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சுடு கார்ட்ஸ், நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் என்னதை யூஸ் பண்ணேன்னா பஞ்சுடு கார்ட்ஸை யூஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓஎஸ், அதாவது என்ன எதை வச்சு ஓஎஸ் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை வச்சு ப்ராசஸ் பண்ணுறேன், ரிப்பீட்டடாக வரும்போது அப்படிங்கிறத வச்சு பேசிக் கான்செப்டாக ஓஎஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மிஷின் லாங்குவேஜ், அதாவது பைனரி நம்பர்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அசம்பிளி அப்படிங்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா, அசம்பிளியில் நான் என்ன பண்ணுவேன், பைனரி டிஜிட்ஸும் யூஸ் பண்ணுவேன். அட் த சேம் டைம் ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பர்ஸுமே நான் என்ன பண்ணுவேன், இதில் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா அசம்பிளி லாங்குவேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஜென்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். தேர்ட் ஜென்ரேஷனில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க எந்த காலகட்டத்தில்னா 64 to 71 நம்ம என்ன பண்ணியிருக்காங்க தேர்ட் ஜென்ரேஷனுங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் என்ன காம்பனன்ட்ஸ்னால் ஐசி சர்க்கியூட், இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டுங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை ஜென்ரேஷனாக நான் கம்பேர் பண்ணும்போது கம்ப்யூட்டரோட சைஸ் எப்படி இருந்திருக்கு, ஸ்மாலராக இருக்குது. நான் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக கொண்டு போகிறனோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு எவ்வளோ கிடைக்கும், ஈஸியாக ஃபாஸ்ட்டாக அதோட ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு மோஸ்ட் ரிலையபிள், ரொம்ப ஈஸியாக என்னால் எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ லெஸ் பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன, நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா இப்போ C++, பைத்தான், ஜாவா. ஸோ இதெல்லாம் என்னென்னா இதோட எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ C++, பைத்தான்லாம் என்னது இதோட எக்ஸாம்பிள்ஸில் வரும். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, ஃபோர்த்து ஜென்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்த்து ஜென்ரேஷன் எந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, 71 to 80 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் காம்பனண்ட் என்னன்னா மைக்ரோ ப்ராசஸர், இன்டெல் சர்க்கியூட்லாம் பார்த்துருக்கேன்ல. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க ஃபோர்த்து ஜென்ரேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர். ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயே என்னது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மட்டும்தான் பிக் இன் சைஸ்ன்னு வரும். மற்றது எல்லாமே என்ன ஸ்மாலர், ஃபாஸ்டர். ஸோ உனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், மெமரைஸ் பண்ணிடலாம்.
செகண்ட் பாயிண்ட் பாரு, மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரீஸ் சச் அஸ் IBM அண்ட் ஆப்பிள் வர் டெவலப்டு. ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரீஸில் நான் ஐபிஎம்மும் ஆப்பிளும் எந்த ஜென்ரேஷனில் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா 4th ஜென்ரேஷனில் டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர். போர்ட்டபிள்னா என்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியுங்கிறதுக்கு பேர் தான் போர்ட்டபிள். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், லேப்லாம் சொல்லலாம் இல்லையா. ஸோ லேப்பு டேப்லாம் என்ன, ஸோ ஒரு போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க 4th ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரு 5th ஜென்ரேஷன் 882 டில் டேட், இன்னைய காலம் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னைய காலம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மெயின் காம்பனன்ட் என்னன்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் ULSI. அதே கீழே VLSI நம்ம மேலே படிச்சிருப்போம், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்னு. ஸோ குழப்பிக்காதீங்க. ஸோ இதில் பாருங்கள் பேரலல் ப்ராசஸிங். ஸோ பேரலல் ப்ராசஸிங்கிறப்ப நான் 2 வேலையை ஒரே நேரத்தில் பண்ணும்போது என்னோட டைம் என்ன ஆகும், மிச்சமாகும் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸிங்கை நம்ம 5th ஜென்ரேஷனில் பார்க்குறோம். சூப்பர் கண்டக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைஸ் என்ன பண்ணியிருக்கு, இன்னுமே கம்மியாக இருக்குது. இந்த ஜென்ரேஷனில் நான் என்ன பண்ண முடியும், இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் என்ன பண்ண முடியுது, ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது ஒரு டிவைஸை வச்சு. ஏஐயை இன்ட்ரோடக்ட் பண்ணியிருக்காங்க. ஏஐங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏஐயை இன்ட்ரொடக்ஷன் பண்ண ஒரு ஜென்ரேஷன் தான் என்ன 5th ஜென்ரேஷன். ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ என்ன பண்ண முடியும், என்னால் ஒரு டெசிஷனை மேக் பண்ணுறதுக்கு நான் கஷ்டப்படும் போது, ஆனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணிடுது, ஈஸியாக ஒரு டெசிஷனை மேக் பண்ணி அதோட ரீசனை என்ன பண்ணிடுது எனக்கு சொல்லிடுது. ஸோ அது எந்த ஜென்ரேஷனில் 5th ஜென்ரேஷனில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன பாருங்க 6th ஜென்ரேஷன். ஸோ 6th ஜென்ரேஷனுங்கிறது இதுக்கப்புறம் வரப்போகிறது என்னன்னா பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் பார்க்க போகிறோம். ஸோ பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னா பேரலல்னா ஒரே நேரத்தில் என்னால் பண்ண முடியுது, ஒரே டாஸ்க் மட்டும் இல்லாமல் பேரலாக, அதுக்கு மட்டும் இல்லாமல் பேரலாக என்னால் நிறைய டாஸ்க் பண்ணுது. ஸோ சேம் கான்செப்ட் தான் என்ன டிஸ்ட்ரிபியூட்டட். நான் 2 பண்ணாமல் இன்னும் 3-4 டாஸ்க் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டட் நான் கொடுத்து பண்ணும்போது, ஸோ அது 6th ஜென்ரேஷனில் வரப்போகுது. ஸோ ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலராக இருக்க போது. ரோபோட்டிக்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, டெவலப் பண்ண போகிறாங்க. இன்ட்ரடக்ஷன் பண்ணல, டெவலப் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஆக்சுவலாக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா நம்ம இப்போ டிரான்ஸ்லேஷன்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டிரான்ஸ்லேஷன் எப்படி, நம்ம அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியுது நம்ம இந்த லாங்குவேஜ் தான் பேசணும், இந்த லாங்குவேஜில் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப ஸோ நான் வாய்ஸ் சர்ச் கொடுக்குறேன், டிரான்ஸ்லேட் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் என்னது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 6th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெக்கக்னேஷன் சாஃப்ட்வேர். ஸோ நான் வாய்ஸில் நான் பண்ணும்போது அது நம்ம இப்போ வாய்ஸ் ரெக்கக்னேஷன் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட டெவலப்மெண்ட் தான் என்னது 6th ஜென்ரேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க 2 டூயூனோ இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா ENIAC, அதாவது ENIAC எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டெகிரேட்டட் அண்ட் கால்குலேட்டர். யாரால இன்வென்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா பிரஸ்பர் எகர்ட் அண்ட் ஜான் மெக்கோலிங்கிறவங்களால இன்வென்ட் பண்ணப்பட்டுச்சு. எங்கன்னா பென்சில்வேனியா ஒரு இடத்துல. இப்போ எங்க ஆரம்பிச்சாங்க, எந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சாங்கன்னா 1943ல ஆரம்பிச்சாங்க. அது 46 வரைக்குமே என்ன ஆகலை, அது கம்ப்ளீட் ஆகலை அந்த ப்ராசஸ். பாருங்க இதுலேயே தெரியும். ஸோ இது எவ்வளோ 1800 ஸ்கொயர் ஃபீட் அது வந்து ஆக்குபை பண்ணியிருக்கப்பா. ஸோ 18,000 கிட்டத்தட்ட வேக்கம் டியூப்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 டன் வரைக்கும் அது வெயிட்ல இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ ENIAC வாஸ் த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பிகாஸ் இட் வாஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஸோ இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷனல் ஆகுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டியூனோல பாரு ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். ஆப்டிக்கல்னா என்ன, நம்ம ஆப்டிக்கல்ல நம்ம நிறைய பார் கோட்லாம் பார்ப்போம், இன்புட் டிவைஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ அது மூலயமா என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் இந்த சமவெளிலாம் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த இப்போ இருக்க கம்ப்யூட்டர்ல நான் ஏற்றி வச்சுட்டேன். ஸோ நான் கம்ப்யூட்டரால இப்போ என்ன பண்ண முடியும், நான் கொடுக்கும் போது ஃபோட்டோகிராஃப் ஸ்கேனு ஏதாச்சும் நான் இந்த சமவெளியை பற்றி நான் கொடுத்தேன்னா அதெல்லாம் என்ன பண்ண முடியுமா, ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ அது எந்த கல்வெட்டு எந்த காலகட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறதால என்ன பண்ண முடியும், கம்ப்யூட்டரால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெர் ஆர் 417 சிம்பிள் கிராஃபிம்ஸ் கேரக்டர் in the script, just 3700 plus test inscription of data for the machine to learn and write expert level status. ஸோ இவ்வளோ டேட்டா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். 6th ஜென்ரேஷனில் என்ன பார்த்தோம்,
ஸோ பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும், ஃபாஸ்டராக இருக்கும்னு பார்த்தோம், ரொபோட்டிக்ஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம், நேச்சுரல் லாங்குவேஜ் ஏஐ பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஏஐங்கிறது தான் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. One of the most dramatic changes in 6th generation will be explosive growth of wide area networking. So LAN, WAN, MAN நம்ம 3 நெட்வொர்க்கிங் படிச்சிருக்கோம் இல்லையா. அதில் வைட் ஏரியா நெட்வொர்க்கிங் என்னவா இருக்கா, ரொம்ப ட்ரமாட்டிக் சேஞ்சஸ், ரொம்ப அழகான சேஞ்சஸ் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு வளர்ச்சியில் கொடுக்க போகுது. ஸோ வேன்னா என்னன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்க, நான் வந்து ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்க, என்னோட ஆஃபீஸ் வந்து இதுதான் மெயினான இடம். ஸோ நான் இதோட பிரான்ச் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 4-5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் என்ன இருக்கும்னா லேனை வச்சு ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இதுலேயும் லேன் இருக்கும், இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லேனையுமே நான் என்ன பண்ணுறேன், ஒரே வேனை வச்சு ப்ராசஸ் பண்ணுறேன், வைட் ஏரியா நெட்வொர்க்கிங். ஸோ இதோட க்ரோத் என்னவா இருக்கும், ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, it provides the ability to develop computer program to understand human language. இது என்ன பண்ண போகுது, ஹியூமன் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுற அளவுக்கு ஏஐ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் பாரு, டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனுங்கிறப்ப கம்ப்யூட்டர் எதுக்காக, we all know what a computer is. கம்ப்யூட்டர்னா என்னங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் அ எலக்ட்ரானிக் டிவைஸ், ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் that process the input according to the set of instruction provided to it and give the desired output at a very fast rate. அது என்ன பண்ணும், கொடுத்துருக்க இன்புட்டை அதாவது நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், ஏங்கிற ஒரு இன்புட் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் பீன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா அதை அடிஷன் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு பேர் என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா. ஸோ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு மாதிரி எனக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதோட அவுட்புட் என்னவா இருக்கும், A + B அப்படிங்கிறது அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இன்புட் நான் கொடுக்குறேன், அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னா அதோட வேலை என்ன, ஒரு அவுட்புட் கொடுக்கறது தான் என்னது அதோட வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் ரேட்டில் அது கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெரி versatile as they do a lot of different tasks as such as storing data, weather forecasting, booking airlines, railway, movie tickets and even playing games. கம்ப்யூட்டருங்கிறது versatile, அதாவது நான் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் நான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, பட் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெதரை நான் ஃபார்காஸ்ட் பண்ணிக்கலாம், நான் ஏர்லைன் ஒரு டிவைஸில் புக் பண்ணிக்கலாம், ரயில்வே, மூவி எல்லாமே நான் பண்ணிடலாம். நான் நிறைய டாஸ்க்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி செய்கிறேன். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட் டாஸ்க் என்னால் பண்ண முடியும். ஸோ டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், இது ஒரு 2 மார்க்பா. டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க, டேட்டா இஸ் unprocessed collection of raw fact, ஓகேவா, that is suitable for communication, interpretation and processing. So unprocessed, process தான் என்ன, அது ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது, நான் கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு அங்கே உள்ளார ஏதோ ஒன்று நடக்குது, நான் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் அங்கே மாறப்போகுது அப்படிங்கிறது தான் ஸோ ப்ராசஸ்டு. ஸோ அன்ப்ராசஸ்ட்னா என்ன, நான் கொடுத்துருக்கிறது கொடுத்த மாதிரி ஒன்றுமே நடக்கல, ரா ஃபேக்ட். ரானா என்ன, அப்படியே இருக்கு. மாம்பழ ஜூஸ்ன்னு வச்சுக்கோ, மாம்பழங்கிறது ரா. ஸோ ஜூஸுங்கிறது என்னது, என்னோட ராலேருந்து மாறிடுச்சு, ப்ராசஸ் ஆகி எனக்கு ஜூஸ்ன்னு ஒன்று கிடைக்குது. ஸோ சேம் கான்செப்ட் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க டேட்டாவை ராவாகவே நான் வச்சுருக்கேங்கிற பேர் தான் என்னென்னா டேட்டா. ஸோ எக்ஸாம்பிள் பாரு, 134, 16, கவிதா, சி. ஸோ கவிதாங்கிறது நேம்னு வச்சுக்கேன், சிங்கிறது அவளோட இனிஷியலா, இல்லை அவள் படிக்கிற கிளாஸ் செக்ஷனா, இல்லை 16ங்கிறது அவள் ஏஜா, இல்லை வந்து அவளோட ரோல் நம்பரா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்மளால் ஒரு மீனிங்கை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் என்னென்னா டேட்டா. ஸோ இன்ஃபர்மேஷனுங்கிறது என்னென்னா சேம், பட் என்னால் என்ன பண்ண முடியும், கன்க்ளூஷனை பார்க்க முடியும். எனக்கு என்ன பண்ண முடியும், கன்க்ளூஷன் எனக்கு தெரிஞ்சிடும். ஏன், நான் கொடுத்துருக்க டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி, நான் கொடுக்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி எனக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஆர்டர்டு சென்டென்ஸை எனக்கு என்ன பண்ணுது, அது கொடுக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன, ஸோ இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, கவிதா இஸ் 16 years old. கவிதாக்கு 16 வயசு ஆகுதுங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியுது. அப்போ இதில் 16ங்கிறது என்னது, ஏஜை குறிப்பிடுது. நம்ம என்ன பண்ணோம், ஸோ டேட்டாவாக இருக்கும் போது எனக்கு கவிதானா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் 16ங்கிறத எதை குறிப்பிடுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இன்ஃபர்மேஷனாக இருக்கும்போது எனக்கு அதோட மீனிங் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். திஸ் கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் டேட்டா ப்ராசஸிங்
பண்ணுறதுக்கு பேர் தான் என்னவா டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஃபர்ஸ்ட் 2 மார்க் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் இது கம்ப்யூட்டர் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். கம்ப்யூட்டருங்கிறது என்ன ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் டேக்ஸ் ரா டேட்டா. ஒரு ரா டேட்டாவை எடுத்துக்குது அண்ட் ப்ராசஸ் பண்ணாத டேட்டா இன்புட் அது ஒரு இன்புட்டாக எடுத்துக்குது. ஓகேவா நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போமா வாங்க. ஸோ ஏங்கிறது நான் ரா டேட்டாவாக கொடுக்குறேன். அதாவது 5 கொடுக்குறேன், இன்னொன்று 6ங்கிற ஒரு இன்புட்டை கொடுக்குறேன். அண்டு ஃப்ரம் த யூசர் யார் கொடுத்தா யூசர் தானே கொடுத்தா. ஸோ நான் கொடுத்துருக்கேன் 5 and 6. ப்ராசஸ் இட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டேன். அதாவது A = 5ன்னு வச்சுக்கோமா. A = 5 நெக்ஸ்ட்டு B = 6ன்னு வச்சுக்க. நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆட் A + B அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணிட்டோம் எனக்கு ஆன்சரு 11 அப்படின்னு வந்துருதா. ஸோ அதுதான் என்னது இதோட டெஃபினேஷன். அதாவது கம்ப்யூட்டருங்கிறது எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் டேக்ஸ் ரா டேட்டா ஃப்ரம் அன் யூசர். ஒரு ரா டேட்டாவை என்ன பண்ணுது யூசர்ட்டேருந்து வாங்குது. கண்ட்ரோல் அண்ட் ப்ராசஸ் இட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ப்ராசஸ் பண்ணுது அண்ட் ப்ரொடியூஸ் ஏ ரிசல்ட். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. அதுக்கப்புறம் சேவ் இட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். நான் சேவ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணிக்கிறதுக்காக ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா இது வரைக்கும் என்ன பண்ணியாச்சு நம்ம ஒரு சர்டைன் கான்செப்டை பார்த்தாச்சு. இன்ஃபர்மேஷன் நம்ம அது கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்த்தோம், ஜென்ரேஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட்ல நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்ப்பா. ஓகேவா பை பை.